ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 9th சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.1 வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க சப்டிவிஷனில் எது எது செட்டுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100ங்கிறத நம்மளால் டிஃபைன் பண்ணவும் முடியும், ரோட் பண்ணவும் முடியும். அதனால் இட் இஸ் அ செட்டுங், அதனால் இட் இஸ் செட்டுன்னுட்டு நான் எழுதிட்டேன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற ரிச் பீப்புள் அதுக்கப்புறம் புவர் பீப்புள்ஸை வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடிஞ்சாலும் அதை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ணி எழுத முடியாது. அதனால் இட் இஸ் நாட் அ செட். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்க ரிவர்ஸ் வந்து நம்மளால் எல்லாத்தையுமே எழுத முடியும், அதோட டிஃபைன் பண்ணவும் முடியும். அதனால் இட் இஸ் அ செட். அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். ஹாக்கி பிளேயர்ஸில் வந்து குட் பிளேயர்ஸ் பேட் பிளேயர்ஸ்னுட்டு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. அதனால் இட் இஸ் நாட் அ செட். அடுத்தது செகண்ட் சம். செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லிஸ்ட் தி செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். இது எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்த மாதிரி தான். செட் ஆஃப் லெட்டர்ஸ்னால் என்னென்னா, கொடுத்துருக்க வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அந்த ரிப்பீட்டான லெட்டரை வந்து ஒரு வாட்டி எழுதுனா மட்டும் போதும், ஒரு வாட்டி இருக்கிறத அப்படியே எழுதுனா போதுங்கிறத எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கே செகண்ட் சம்முமே. அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாங்கிற வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற லெட்டர்ஸை வந்து நான் இப்போ செட் ஆஃப் லெட்டர்ஸாக எழுத போகிறேன். அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷனை நான் ஏன்னுட்டு ஒரு செட்டுன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து என்னென்னா, ஐங்கிற லெட்டர் இருக்குது, அது வந்து 2 வாட்டி இருக்குது. ரிப்பீட்டேஷன் வந்து ஒரு வாட்டி எழுதுனா போதும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே ஐ மட்டும் நான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து கமா, என் வந்து ஒரு வாட்டி தான் இருக்குது. என் கமா டி கமா ஏங்கிறது தான் இங்கே ஃபஸ்ட்டு ஒன்னோட ஆன்சராக இருக்குது. அடுத்து செகண்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேரலோகிராம்ங்கிற வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் லெட்டர்ஸாக எழுத போகிறேன். அப்படின்னா லெட்டர்ஸாக எழுதுனேன்னா என்னென்ன வரும்னா, எனக்கு ரிப்பீட்டேஷன் இருக்கிறத ஒரு வாட்டி எழுதுனா போதுங்கிறது தான் இதோட ரூல்ஸு. அப்படின்னா நான் ரிப்பீட்டேஷனில் இருக்கிறத ஒரு வாட்டி எழுதுறேன். அப்படின்னா பி கமா ஏ கமா ஆர் கமா எல் கமா இ கமா ஓ கமா ஜி கமா எம்னுட்டு எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. அடுத்து தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மிசிசிப்பின்னுட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ரிப்பீட்டேஷனில் இருக்கிற வேர்ட்ஸை ஒரு வாட்டி மட்டும் எழுதுனேன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, எம் கமா ஐ கமா எஸ் கமா பின்னுட்டு எனக்கு கிடச்சிச்சு. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷனை நான் டின்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செக்கோஸ்லோவேக்கியான்னுட்டு கொடுத்துருக்காங்க. அதை நான் ரிப்பீட்டேஷனில் இருக்கிறத ஒரு வாட்டி மட்டும் எழுதுனேன்னா, சி கமா இசட் கமா இ கமா ஹச் கமா ஓ கமா எஸ் கமா எல் கமா வி கமா ஏ கமா கே கமா ஐன்னுட்டு எனக்கு கிடச்சிச்சு. இது எனக்கு